வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சுவையான பிரிஞ்சி சாதம் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப்பு பச்சை பட்டாணி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூனும், 2 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, காரம் வேணால் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் 7 எடுத்திருக்கேன். கேரட் 1, கொஞ்சம் ஸ்பைசஸ்ஸு பிரியாணிக்கு போட்ட எல்லா மசாலாவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு சோம்பு அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் ஊற வச்ச ஒரு 10 சோயா சங்ஸும், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், தேவையான அளவு உப்பு. இன்றைக்கி நான் கல்லுப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் 50 ml அளவுக்கு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. அதை வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இப்போ பச்சை மிளகா இதில் சேர்த்துட்றேன். பச்சை மிளகா ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினோடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கின உடனே புதினாவையும் அந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. அப்புறம் வதங்கிடுச்சு நல்லா பாருங்கள். இப்போ பவுடர் மசாலா போட்டுடலாம். பிரியாணி மசாலாவும் மஞ்சத்தூளும் போட்டு இது தேவையான கல் உப்பு சேர்த்துட்டேன் நான். நீங்கள் டேபிள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ காய்கறியும் சேர்த்துடலாம். காய்கறியில் விருப்பப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காயை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கினோடனே இப்போ தயிர், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு பரட்டிக்குங்க. இப்போ சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சுடுதலில் போட்டு பிழிஞ்சு எடுத்தது. இது நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம சாதம் வடிக்கிறதா இருந்தால் நம்ம 4 டம்ளர் சேர்ப்போம். இது பிரிஞ்சி பிரியாணி சேர்க்கலாம். 1 டம்ளர் குறைச்சி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு. இது கொதித்த உடனே அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா லைட்டாக ஒரு கலர் மட்டும் கலர், ரொம்ப கலராதிங்க, அப்புறம் அரிசி உடஞ்சிரும். அது இப்போது சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில், உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 2 விசில் வச்சுக்கோங்க. நான் என் குக்கருக்கு 2 விசில் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பிரிஞ்சி சாதம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்குன்னுட்டு. நல்லா வந்திருக்கு பிரிஞ்சி சாதம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி கனமான துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி இருந்தாலும் இழுத்துக்கும் அது. உங்களுக்கு இந்த பிரிஞ்சி சாதம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.